இப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் விட்டுட்டு உண்மையா பல பேர்த்தோட பேர் வாங்க போறோம். ஓகேவா? ஸோ யுவர் நேம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வாங்கி சேவ் பண்ண போறோம். அடுத்தது அவங்களோட ஏஜ், அடுத்தது அவங்க வாங்கின மார்க், இதெல்லாம் வாங்கி நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போ ஆப்வியஸா எனக்கு i3.value தேவைப்படும். கரெக்டா? இப்போ இந்த மூணும் வாங்குறது பிரச்சனை இல்லை. இந்த மூணு நம்ம இதில் வச்சுக்கலாம், காலம்ல வச்சுக்கலாம். அது கண்டபடி கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். சார் i3 வேல்யூ மாத்திரலாம். i3.value கீழ ஓகே, குட். காலம்ல மாத்துறதுனால இது தூக்கிடலாம். தெளிவாக தான் இருக்கு. ஐ கேன் டூ இட். ஓகே, பட்டனுக்கு வந்து டெக்ஸ்ட்ல எதுவும் கொடுக்க மாட்டோம். ஸோ சேவ்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் எல்லா டீடைல்ஸையும் சேவ் பண்ணுறதுக்கான பட்டன். ஓகே, கம் ஆன், பி ஆக்டிவ். இந்த கொஸ்டின் வந்து 5 minutes முடிகிற கொஸ்டின் தான். ஆனால் வி வில் டேக் 1 hour பிகாஸ் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சேம் திங் வித் ஹூவர் இஸ் வாட்சிங் ஆன் கேமரா. நீங்க தான் இதுக்கான ஆன்சர் எனக்கு சொல்ல போறீங்க. நான் வந்து கொஸ்டின்ஸ்க்கு மேல கொஸ்டின்ஸ் அதில் கேட்க போறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, உங்கள ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க நான் ஆன்சர் பண்ண விட மாட்டேன். நான் பர்பஸா நிறுத்தி வச்சுட்டு மற்றவங்க தான் ட்ரை பண்ண வைப்பேன். ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், பட் இந்த டைம் மோர் விகரஸா இருக்கும். ஸோ நான் உங்களை திடீர்னு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்ப வந்து உங்க மெமரியில இருந்து நீங்க ஃபெச் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விங்ஸ்லயுமே பிளாங்க் அவுட் ஆயிடுவாங்க. ஐயோ எனக்கு தெரியாத டக்குன்னு கேட்டாரு, நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பிளாங்க் ஆயிடுவாங்க. நீங்க அந்த ஜோனுக்குள்ள போயிடாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிங்க. எப்பவுமே ஒரு ஸ்மார்ட் பர்சனுக்கும் டம் பர்சனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஒரு கொஸ்டினை கேட்டாங்கன்னா ஒரு டம் பர்சன் எனக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஒரு ஸ்மார்ட் பர்சன் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த செல்மியா பென் ஜோக் இது பார்த்துருக்கீங்களா? மார்க்கெட்டிங்ல வந்து யூஸ்வலா கேட்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி இது ஒரு பென்னு வச்சுக்கோங்களேன், இதை கொடுத்து செல்மி திஸ் பென் வாங்க. உன்னால எனக்கு இந்த பெண்ணை விற்க முடிஞ்சிச்சுன்னா நீ வந்து ஒரு குட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ன்ற மாதிரி. இதுக்கு வந்து ஜென்ரலா நானே வந்து இங்க வந்து பிபிஏக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் அதை கேட்டிருக்கேன். இமீடியட்டா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹீரோங்கிற மாதிரி காட்டுறது ரொம்ப ஸ்டூப்பிடா இது பண்ணுவாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த பெண்ணை வாங்கிட்டு ஹாய்னு எழுதுங்க அப்படிம்பாங்க. அப்ப எனக்கு ஒரு பென் தேவைப்படல, சொன்னா பெண்ணை வாங்கிடுவோம். அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பண்ற ஒர்க் கிடையாது. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட் அப் இறங்கி மார்க்கெட் பண்ண இருப்பாங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பென், இட் இஸ் வெரி சீப் பென், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கிக்கோங்க. பட் வாட் ஐ திங்க் இஸ், ஐம் நாட் டாக்கிங் ஃப்ரம் மூவிஸ் ஆர் சம்திங். நான் அதை பார்த்ததை வச்சு சொல்ல, நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவேன்னு வச்சு சொல்றேன். வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் தம் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெண்ணை இது பண்ணுவீங்க. நம்ம முதல்ல வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்போம், ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு பை எ பென்னு கேட்போம். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும். அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பை எ பென் அப்படின்னா அடுத்து இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். அப்ப வாட் பர்பஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பை எ பென்னு கேட்கணும். ஸோ அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேலிகிராஃபிக்காக பென் வாங்குறாங்க, இல்லைன்னா ஒரு நீட்டான ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பென் வாங்குறாங்கன்னா நான் வந்து இங்க் பென் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா அதுவே வந்து அவங்க வந்து ரெகுலர் ஹோம் ஒர்க்ஸ் எழுதுறதுக்கு, காலேஜோட ஒர்க்ஸ்க்காக பென் வாங்குறாங்கன்னா அப்ப நம்ம பால் பாயிண்ட் பென் சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம பென் வந்து பால் பாயிண்ட் பென் தான். அப்ப நம்ம வந்து முதல்ல அவங்களோட நீரை தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து தான் அட்லீஸ்ட் நம்மளோட கேட்டகரி அதுக்குள்ள ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுவே அவங்க பெண்ணே வேண்டான்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ மேபி என்கிட்ட வந்து நான் ஒருத்தர் பெண்ணை வைக்கணும், அவங்க பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வாட் ஐ வுட் டூ இன் தட் சிச்சுவேஷன் இஸ், நீங்க வந்து என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்பேன். அடுத்து அது ஒரு கொஸ்டினாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பெண் தேவைப்படாதா, டு யூ ஆல்ரெடி ஹேவ் பென், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பேன். ஸோ அதுல வந்து ஐ ஃபைண்ட் சம் வே வேர் ஐ கேன் கன்வின்ஸ் தெம் டு சே யூ நீட் அ பென் பிகாஸ் எவ்ரிஒன் இன் லைஃப் நீட்ஸ் அ பென். அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் கொண்டு போக ட்ரை பண்ணேன். ஏன் என்கிட்ட இருக்கிற பெண்ணை வாங்கணும்ட்டு. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் பண்ற வேலையா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நியூ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பர்சன் வந்து சும்மா ஜஸ்ட் ஸ்டார் ஸ்கிரீம் இதை வாங்கிக்கோன்ட்டு அப்படி பண்றவங்களோ இல்லை வந்து ஸ்மார்ட்டா நினைச்சு ஸ்டூப்பிடா ஆன்சர் பண்றவங்களுக்கோ ஆப்ஷன் கிடையாது. அண்ட் சேம் திங் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் வந்து ஃபன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த காயினை வச்சு ரூமை ஃபில் பண்றது, எத்தனை படி ஏறி வந்தீங்கன்னு கேட்கறது சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்ட்டு அந்த மாதிரி நீங்க இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு திங்க் லாஜிக்கலி அண்ட் கிவ் யூ சொல்யூஷன். சொல்லியிருக்கேன்ல, அந்த ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்னா எத்தனை படி ஏறி நீங்க மேல வந்தீங்கன்னா the best way to answer that question is உங்களோட ஹைட் இது ஒரு 1.5 மீட்டர் கரெக்டா? நீங்க வந்து 170 சென்டிமீட்டர், 160 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர் இருப்பீங்க. அப்போ ஒரு 1.5 மீட்டர் அப்ராக்சிமேட்டா ஹைட். உங்க தலை மேல இன்னொருத்தர் நின்னா அந்த சீலிங்கை அப்ராக்சிமேட்டா ரீச் பண்ணிடலாம்.
அப்போ இந்த சீலிங்கோட இந்த ஒரு ஃப்ளோரோட ஹைட் அப்ராக்சிமேட்லி 3 meters. ஓகே, நாம வந்து 3வது ஃப்ளோர்ல இருக்கோம். அப்போ இந்த ஃப்ளோரை ரீச் பண்ணணும்னா அப்போ ஒரு 3 பிளஸ் இன்னொரு 3 பிளஸ் இன்னொரு 3 தேவைப்படும். அப்போ மினிமம் 9 to 10 meters தேவைப்படும். ரவுண்ட் ஃபிகர் 10 meters தேவைப்படும். 10 metersனா ஒரு மீட்டருக்கு 3.3 feet. அப்படின்னா 33 feet கிட்ட நமக்கு தேவைப்படும். 33 feetனா ஒரு அடினா இதுதான் ஒரு அடி. இந்த ஒரு அடியில 2 படி இருக்கும். ஓகேவா? அப்ப தோராயமா ஒரு 66 படி இருக்கும். ஆப்வியஸா நீங்க போய் எண்ணி பாத்தீங்கன்னா 66 படி இருக்காது, வேற ஒரு நம்பர் தான் இருக்க போகுது. பட் தட் டசன்ட் மேட்டர். ஒரு இன்டர்வியூட்ட நீங்க இப்படி ஆன்சர் பண்றப்ப அவங்களுக்கு என்ன புரியும்? ஒரு ப்ராப்ளம் உங்களால லாஜிக்கலா யோசிச்சு சால்வ் பண்ண முடியுங்கிறது புரியும். அப்போ they think ஓகே இவனை நம்ம ஹையர் பண்ணிட்டா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்க்கு இவனால லாஜிக்கலா யோசிச்சு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆனா அதுவே நீங்க வந்து எத்தனை படி இறங்க போறோம்னா அத்தனை படி தான் ஏறி வந்தேன் இப்படிங்கிற மாதிரி காமெடியான பதில கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸா they won't hire you. ஏன்னா அங்க அவங்களுக்கு தேவை வந்து கிறுக்குத்தனமா பேசுறவங்க கிடையாது. அங்க அவங்களுக்கு தேவை லாஜிக்கலா பிரெயினை யூஸ் பண்ணி அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஆர் 1 2 3 4 5 வெளியில ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கோம்ல, பேர் சொல்லுவாங்க, ஆன் கேமரா இருக்கும். அவங்க எப்படின்னா நீட்டா வந்துருவான், நீட்டா போயிடுவான். எத்தனை படி போயிட்டு 40 எத்தனை 73 அப்படின்னு சொல்லுவான் அக்யூரேட்டா. அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. சோ எனக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ் தேவையில்லை. எனக்கு இப்ப நீங்க எப்படி திங்க் பண்ணணும்னா யூ கோயிங் டு திங்க் சொல்யூஷன் லாஜிக்கலி. உங்களுக்கு சப்போஸ் ஒண்ணுமே தெரியல, ஒரு கான்செப்ட் நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா கூட இங்க இருக்கிற டாட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. துப்பறிவாளன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல வர விஷால் மாதிரி யூ கோயிங் டு கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் நீங்க வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடி? வி ஸ்டார்ட். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை சேவ் பண்றது ரொம்ப ஈஸி. 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த 3 வாங்கி சேவ் கிளிக் பண்ணி அதுக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா வேணும்? எனக்கு நிறைய பேர்த்தோட டீடைல்ஸ் சேவ் பண்ணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் போய் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல பேர் கஸ்டமர் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்வேதா 10 வயசு 15 மார்க். அடுத்தது மைத்ரேயி 20 வயசு 25 மார்க். அடுத்தது ஜனா 30 வயசு 35 மார்க். அடுத்தது ஜோஷ்வா 40 வயசு 45 மார்க். அடுத்து விஷாக் 50 வயசு 55 மார்க் கொடுத்து சேவ் 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 அடிச்சுட்டே வந்துடுவேன். நிறைய பேர்த்த சேவ் பண்றேன். இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சிருப்பேன். நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு வந்து I'm not going to give you a medal, but I'll make sure you answer it because இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா you learn programming here. இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லா கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதோட ஒரு சம் தான் இதுன்னு வச்சுக்கோங்க. அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், இன்டிஜர்ஸ், இதோட அரேஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ரோல் நம்பர், அதாவது எத்தனாவது ரெஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ண நீ ஃபர்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்கா ரோல் நம்பர் வந்துடும். நீ செகண்ட், நீ தேர்டு, நீ ஃபோர்த்து, நீ ஃபிஃப்த். ஓகேவா? புரியுதா உங்க எல்லாத்துக்குமே? இப்போ இன்னொரு பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகணும்னா எனக்கு வந்து கெட் பர்சன், அதாவது அந்த பர்சனல் டீடைல்ஸ் சிஎல் ஆகணும். ஸோ அப்போ நான் வந்து பேசிக்கா இப்போ 5 பேர் இதில் போட்டு சேவ் 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 சேவ்னு கொடுத்துருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதுல போய் 3ஆவதுன்னு கொடுத்துருக்கேன். நான் 3ஆவதா 1 2 3 அப்ப ஜனாவதா இது பண்ணிருக்கேன். கெட் பர்சன் கொடுத்தோன்னே ஜனாவோட டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். புரியுதா? இது இல்லாம எனக்கு இன்னொரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் என்னன்னா கெட் ஆல். இதுல வந்து எல்லாத்தோட டீடைல்ஸுமே நான் எனக்கு சிஎல் ஆகணும். இவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் எப்படி பண்ண போறோம், எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம், என்ன மாதிரி கோட் எழுத போறோம், இவ்வளவுதான் என்னோட கொஸ்டின். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும். ஸோ நீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் முதல்ல பிரேக் டவுன் த ப்ராப்ளம். நம்ம முதல்ல சேவிங் பார்ட் முடிப்போம். ஓகே, எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இப்ப எப்படி சேவ் பண்ண போறோம். வெரி குட். ஆனா இங்க நம்ம யூஸ் பண்ற அரே வந்து parallel அரேங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ இப்ப நான் ஒரு புது கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தர போறேன்னு கேட்டா கிடையாது. parallel அரே இல்லவே இல்லை. அந்த பேரை வச்சதே நான் தான். அப்படி ஒன்று நானும் உருவாக்கல. ஓகே, என்ன ப்ராப்ளம்னா இப்போ நம்ம நேமும் வாங்கணும், ஏஜும் வாங்கணும், அதுக்கப்புறம் இங்க என்ன இதுவும் வாங்கணும், மார்க்கும் வாங்கணும். இப்ப என்னன்னா நேம் எல்லாத்தோட பேரையும் இங்க அத்தனை பேருக்கு பேரையும் சேவ் பண்ணா நம்ம ஒரு அரே வச்சிருப்போம். கரெக்டா? எல்லாத்தையும் கவனிக்க முடியுது தானே? எல்லாத்தோட ஏஜையும் வாங்க இன்னொரு அரே வச்சிருப்போம், எல்லாத்தோட மார்க்கையும் வாங்க இன்னொரு அரே வச்சிருப்போம். சரி, இப்போ நேம் ஏஜ் முடிச்சுக்கோம். இப்போ இந்த அரேக்குள்ள எல்லாத்தோட பேர் இருக்கு, இந்த அரேக்குள்ள எல்லாத்தோட ஏஜ் இருக்கு. யாருக்கு என்ன ஏஜ்னு எப்படி தெரியும்? இதுலயே 1 2 3 4 1 2 3 4 5 5 பேர் இருக்கு. இதுலயே 5 பேர்த்தோட வயசு இருக்கு. அப்ப ஜனாவோட வயசு என்னங்கிறது எப்படி தெரியும்? ஏன்னா எல்லாமே மிஸ் மேட்ச் ஆயிருக்கும்ல. இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா நாம என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். அரே ஆஃப் 0ல ஸ்வேதா இருப்பா, நேம் ஆஃப் 0ல. ஏஜ் ஆஃப் 0 வந்து ஸ்வேதாவோட ஏஜ் 10 வயசு. நேம் ஆஃப் 1ல மைத்ரேயி இருப்பா, ஏஜ் ஆஃப் 1ல மைத்ரேயோட ஏஜ் இருக்கும். சோ அந்த 0 0 1 1ங்கிறது எல்லாமே ஒருத்தர் குறிக்கும். இதெல்லாம் பேரலா போயிட்டு இருக்கனால நான் பேரலல் அரேன்னு பேர் வச்சேன். புரிஞ்சுதா? பேரலல் அரே நான் ஏன் பேர் வச்சிருக்கேன். சோ தட்ஸ் ஆல். இது வந்து நீங்க ஜெனரலா ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணுவீங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன், நான் மத்தவங்க யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. மத்தவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு
நான் வந்து அப்ரப்டா ப்ராமிஸ் பண்ண விரும்பல. பட் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நமக்கு தெரியும் இதை யூஸ் பண்ணாம ப்ரோக்ராம் பண்ண முடியாது. கரெக்டா? சோ அப்ப கண்டிப்பா மத்தவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். நீங்களும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சோ இப்போ வந்து அரேவை நான் எங்க கிரியேட் பண்ணிட்டோம்? இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி கொடுக்க போறேன். எந்த இடத்துல? எனக்கு லைன் நம்பர் சொல்லுங்க. லைன் நம்பர் 44 கீழியா, லைன் நம்பர் 58 கீழியா, லைன் நம்பர் 70 கீழியா, லைன் நம்பர் 72 ஓகே, ஒருத்தர் அதை சொல்லியிருக்க. வேற ஏதாவது? ஓகே, லைன் நம்பர் 72 நான் எழுதலாமா கூடாதா? எழுதலாங்கிறவங்களா கை தூக்குங்க. எழுதக்கூடாதுங்கிறவங்களா கை தூக்குங்க. ரெண்டுக்கும் கை தூக்காதவங்களை தான் நான் வந்து இப்போ இதே பண்ண போறேன். இப்ப நீ எழுதக்கூடாதுங்கிறத கை தூக்கிருக்க. ஏன் எழுதக்கூடாது நீ நினைக்கிறீன்னு சொல்லு. ஏன் எழுதலாமே? வேர் ஏ ஈக்குவல் போடுறது தானே, அப்ப நம்ம எழுதலாமே, எரர்லாம் வராது. ஆனா இப்ப எழுதுறது கரெக்டா தப்பாங்கிறத என் கேள்வி. ஏன் தப்பு? என்ன ஆகும்? என்ன பிரச்சனை வரும்? இந்த பட்டன் தாண்டி வருது. ஓகே, இதுக்கு பேர் தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். இப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னா என்னன்னா, இந்த ஒரு பிராக்கெட்டுக்கு அப்புறம் நீங்க கிரியேட் பண்றதா அந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப டெலிட் ஆயிடும். தெரியுமா? சோ இப்போ நான் வந்து இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. வேர் நேம்ஸ் ஈக்குவல் டுன்ட்டு இப்போ இந்த நேம்ஸ்க்குள்ள என்னென்ன போனாலும் சரி இந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆனே டெலிட் ஆயிடும். ஸோ விச் மீன்ஸ் நான் வந்து இந்த இடத்துல ஸ்வேதா 10-15 போட்டு சேவ் கொடுத்தேன்னா அந்த டேட்டா சேவ் ஆகி முடிச்சோன்னே இங்க வந்து டெலிட் ஆயிடும். அப்போ ஒவ்வொருத்தர் பேர் டெலிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் பட்டனுக்கு வெளியில வைக்கிறதா எனக்கு சேஃப். ஸோ எய்தர் நான் இங்க வைக்கலாம், இங்க வச்சாலும் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுன்னா, ஐயோ இல்லைன்னா நான் இங்க வைக்கலாம். ஓகேவா? இதுல எங்க வச்சாலும் சேம் தான். நீங்களே சொல்லுங்க எங்க வைக்கட்டும். குளோபல் ஸ்கோப்லயே வச்சிடலாமா? ஸோ வேர் நேம்ஸ்னு ஒரு அரே. அரேவை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அரே லிஸ்ட் ஆஃப் ஈக்குவல் டு ஓகேவா? இந்த மாதிரி ஏஜுக்கும் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம். ஆனா ஏஜுக்கு வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்க மாட்டோம், இன்ட் டேட்டா டைப்ல வச்சுக்குவோம். அதே தான் மார்க்குக்கும் ஃப்ளோட்ல வச்சுக்குவோம். ஏன்னா மார்க் வந்து பாயிண்ட்ல கூட இருக்கும். நம்ம ஆப்வியஸா பூல் கூட வைக்கலாம். பூலின் வச்சு ட்ரூனா வந்து பாய், ஃபால்ஸ்னா கேர்ள் வைக்கலாம், ஒரு வைஸ் வர்சா வச்சுக்கலாம். ஏன்னா பாய் கேர்ள் 2 ஜெண்டர் தான் இருக்க முடியும், ட்ரூ ஃபால்ஸ் 2 தான் இருக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். நமக்கு i3 மாதிரி i4 ஒன்று தேவைப்படும் நினைக்கிறேன். யாரில் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணீங்க? இங்க இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம்ல. யா தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம 3 அரே கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம வேலை என்ன, இந்த அரேக்குள்ள ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு வருது. ஒவ்வொரு டைம் பட்டனை கிளிக் பண்ணி இதுக்குள்ள இருக்கிறத எடுத்து ஆட் பண்றது. ஸோ அப்போ நம்ம சேவ்க்குள்ள என்ன பண்ணா ஆட் ஆகும்? கமான் சமன் டெல் மீ. நான் உங்களுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன்? சண்டை போட்டு நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டன் சேவை கிளிக் பண்ணனே எனக்கு இந்த டீடைல் எல்லாம் போய் இதுக்குள்ள சேவ் ஆகும், இந்த அரேஸ்குள்ள சேவ் ஆகும். i1 டாட் வேல்யூ இது i1 டாட் வேல்யூ போட்டு இப்போ சொல்லுங்க ஈக்குவல் டு வேற யாராவது? கமான். நேம் ஈக்குவல் டு கிடையாது. நேம் ஈக்குவல் டு நீ ஏதாவது சொல்ற அரேயோட பேர் வச்சா, அரேயோட பேர் என்ன ஒழுங்கா பாரு. அப்ப இங்க என்ன பண்ணும்? நேம்ஸ் ஈக்குவல் டு வராது. ஏன் தெரியுமா? நேம்ஸோட டேட்டா டைப் என்ன கிடையாது, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். நேம்ஸ்ங்கிறது வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஆனா இது வந்து i1 டாட் வேல்யூங்கிறது வெறும் ஸ்ட்ரிங். எப்படி ஒரு வெறும் ஸ்ட்ரிங்கை கொண்டு போய் நீங்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங் குள்ள வைப்பீங்க? அரேக்குள்ள நீங்க அரேவை தானே வைக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் எங்க போடுவேன்? இப்படியா போடுவேன்? அதாவது நீங்க முதல்ல
அரேக்குள்ளேயே கொண்டு போய் வைக்கக்கூடாது, ஈக்குவல் டுவே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? நல்லா யோசிங்க. ஈக்குவல் டுங்கிறது என்ன? இந்த சைடு இருக்கிறத எடுத்து கொண்டு போய் இங்க இருக்கிறத அழிச்சு அதுக்குள்ள வச்சிரும். கரெக்டா? அப்படி நீங்க இங்க பண்ணவே கூடாது. ஏன்னா அப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்வேதாவை ரெஜிஸ்டர் பண்ணுவேன், அப்ப ஸ்வேதாவை கொண்டு போய் நேம்ஸ்குள்ள வச்சிரும். அடுத்து நான் மைத்ரியை ரெஜிஸ்டர் பண்றப்போ ஸ்வேதாவை அழிச்சுட்டு மைத்ரியை கொண்டு போய் உள்ள வச்சிரும். அப்ப நான் முதல்ல ஈக்குவல் டுவே போடக்கூடாது, நான் வந்து அப் அண்ட் ஆட் அந்த மாதிரி ஒண்ணுதான் பண்ணிட்டு போகணும். அதுக்கு வந்து அரே லிஸ்ட்ல வந்து டாட் வச்சீங்கன்னா ஆபரேஷன்ஸ் இருக்கும், டாட் புஷ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சோ அதுல என்ன இருக்கு பாருங்க, டாட் ஆட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க டாட் ஆட் கொடுத்து இதுக்குள்ளதான் I1 டாட் வேல்யூ கொடுக்கணும். புரியுதா? அப்ப I1 டாட் வேல்யூக்குள்ள நம்ம கொடுத்த ஸ்வேதாங்கிற பேரை எடுத்து நேம்ஸ் வேல்யூக்குள்ள ஆட் பண்ணி விடும். நெக்ஸ்ட் மைத்ரேயிங்கிற பேர் எடுத்து அத நேம்ஸ்குள்ள ஆட் பண்ணி விடும். புரியுதா? எப்படி ஆட் பண்ணுங்க? அப்ப ஆல்ரெடி இருக்கிறது இருக்கும், கூட இதுவும் ஆட் ஆயிட்டு வரும். புரிஞ்சுதானே? நான் சொல்றது விஷுவலைஸ் பண்ண முடியுது உங்களால? ஓகே, இப்ப நேம்ஸ் மட்டும் சேவ் பண்ணா பார்த்தாது, ஏஜையும் சேவ் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் சம்மன் டெல் மீ. ஏஜ் டாட் தப்பு. ஏன்னா I2 டாட் வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங், ஆனா ஏஜ்ங்கிறது வந்து அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். அப்ப நீங்க அதுக்குள்ள இன்டீஜர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். எப்படி போய் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுவீங்க? டாட் டு இன்டர்னல். அப்ப எரர். ஏன்னா இதுல வந்து நீங்க இன்ட் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பர் இன்டீஜர் தான் ஆட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எஸ், 2 இன்ட்னு இப்போதைக்கு நீங்க எழுதிக்கலாம். பிகாஸ் ரைட் நவ யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் ப்ரோக்ராமிங். ஆனா நார்மலா பண்றப்ப இப்படி பண்ணக்கூடாது. சோ நான் இதை எப்படி பண்ணுவேன்? ஏன்னா நீங்க இப்ப இன்ட் தான் கொடுக்கற தப்பு இல்ல, யூ கேன் அப்சல்யூட்லி டூ இட். என்ன ஆகும்னா, நான் இன்டீஜர் கொடுக்காம நான் வேற வேல்யூ கொடுத்தேன்னா கிராஷ் ஆயிடும். தெரியும்ல? இதுல போய் இதை கொடுத்துட்டு ஏஎஸ்டின்னு அடிச்சுன்னா நான் சேவ் கொடுத்தேன்னா ஆப் கிராஷ் ஆயிடும். கிராஷ் ஆயிடுச்சா? ஆப் ஏன் கிராஷ் ஆச்சு? ஏன்னா இதை வந்து இன்டீஜரா மாத்த முடியாது, அந்த எரர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. சோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களை மாதிரி ஒரு பேட் ப்ரோக்ராமரா இருக்காம இதை கட் பண்ணி வேர் x equal to போட்டு இதை போட்டுருவேன். ஓகேவா? இன்டர்னல் போட்டு இதையும் எடுத்து கீழே எழுதி ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ப்ராப்பர் வேல்யூ இன்டிஜரா இருந்தாலும் எல்லாமே நடக்கும்னு எழுதிடுவேன். ஸோ எக்ஸ் கொஸ்டின் மார்க் டாட் லெட் அப்படின்னு போட்டு இது ஒரு ப்ராப்பர் இதா இருந்தாதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு போட்டுருவேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து இட்ட போட்டுருவோம். புரிஞ்சா நான் என்ன பண்ணிருக்கேன்ட்டு? ஸோ இந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கு இப்படி மிஸ்டேக்ஸ் வராது. அண்ட் ப்ரிஃபரபிளி வாட் எல்ஸ் யூ கேன் டூன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே வேலையை இதுக்கும் பார்த்துடணும், அடுத்ததுக்கும் பண்ணலாம். எஸ் கமாண்ட் மார்க்ஸ் சொல்லுங்க. வேர் y equal to I3 dot value பட் என்ன பிரச்சனைனா, இப்ப எக்ஸுக்கே நம்ம இட் எடுத்துதான் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இடத்துல போய் நம்ம இன்னொன்னு எடுக்கலாம் y கொஸ்டின் மார்க். ஆனா அப்ப என்ன ஆகும்னா, இதை தப்பா கொடுத்துருந்தா இந்த ரெண்டு மட்டும் சேவ் ஆகும். நமக்கு அப்படியே ஆகக்கூடாது, ஒண்ணு தப்பா இருந்தா எதுவுமே சேவ் ஆகக்கூடாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து இட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிருக்க முடியாது, இதை மாத்திதான் ஆகணும். சோ அப்ப வந்து நம்ம வந்து இங்க வந்து ஏஜ்ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப ஏஜ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க இட்டுக்கு பதிலா ஏஜ் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓ ஐ திங்க் ஏஜ் நம்ம ஆல்ரெடி ஒரு அரே வச்சிருக்கோம். சோ ஏன்னு வச்சுக்குவோம். யா சோ புரியுதா? எனக்கு இங்க இன்னும் வரணுமா ஆரோ வரணுமான்னு எனக்கே தெரியல, ஆனா எனக்கு இந்த லாஜிக் தெரியும். சோ இந்த ஏன்னா ஸ்விஃப்ட்ல வந்து இன் போடணும் இந்த இடத்துல, அதனால இந்த லாஜிக் வச்சு நான் எழுதிக்கிட்டு நானே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சோ திஸ் இஸ் வாட் யூ நீட். யூ டோன்ட் நீட் டு லேர்ன் அ லாங்குவேஜ். உங்களுக்கு லாங்குவேஜ்ங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நீங்க கோட்லின் யூஸ் பண்றீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப வைடா இருப்பீங்க, நம்ம ஜாவா கத்துக்காம கோட்லின் கத்துக்கமா, ஸ்விஃப்ட் கத்துக்காம, இதை கத்துக்கமா, டசன்ட் மேட்டர். நீங்க ப்ரோக்ராமிங் ஆர்ட் ஆஃப் கோடிங் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்கிறது ஜஸ்ட் டூல், அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். சார் அந்த ஆட் ஆஃப் ஏன் கொடுத்ததால எக்ஸ் கொடுக்கக்கூடாதா? என்னது? அந்த வேரியபிள் ஆஹா, எக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வேரியபிள், அதுக்குள்ள இன்டோ இருக்கலாம், நல்லும் இருக்கலாம். இப்ப நீ வந்து இந்த இடத்துல ஆட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வேற நல்ல இருக்கலாம்ல, நல்ல இருந்தா அதுக்குள்ள வராதுங்கிறது வேற வேலை. ஆனா எக்ஸ் குள்ள நல்ல இருக்கலாம்ல, அப்ப அந்த எக்ஸ் கொடுத்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகும்ல. ஆனா ஏ கூட நல்ல இருக்காது, ஏன்னா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அது பியூர் இன்டீஜரா தான் அதுக்குள்ள இருக்கிறோம். புரியுதா? யாருக்கெல்லாம் இப்ப நான் சொன்னது புரியல? கை தூக்குங்க. இத்தனை பேருக்கு புரியல, அப்ப ஏன் மண்டை ஆட்டுங்க? புரிஞ்ச மாதிரி இவ என்ன கேக்குறான்னா, இந்த எக்ஸையே நாங்க கொண்டு போய் வைக்க முடியாதான்னு கேக்குறான். இந்த எக்ஸ் ஆக்சுவலி நம்ம வைக்க முடியாது. ஏன்னா எக்ஸ வச்சீங்கன்னா எக்ஸ்குள்ள வந்து மேபி ஒரு நல் வேல்யூ இருக்கலாம். இப்ப உங்களுக்கு ஏன் எரர் வரலைன்னா, நம்ம இங்க ஃபில்டர் பண்ணி தான் உள்ள இறக்கிருக்கோம், அதனால எரர் வரல. பட் எக்ஸ் இஸ் ஸ்டில் பாசிபிள் டு ஹாவ் சம் நல் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்குள்ள வந்து இந்த மாதிரி இருக்கலாம். எக்ஸோட டேட்டா டைப் இன்ட் கொஸ்டின் மார்க் தான், இட் இஸ் நாட் இன்ட். கரெக்டா?
உடனே எரர் வருது பாருங்க. எக்ஸோட வேல்யூ இன் கொஸ்டின் மார்க் தான். இந்த இடத்துல இன் கொஸ்டின் மார்க் இருக்க முடியாது. அதனாலதான் நான் இதை கமெண்ட் பண்றேன். உடனே எனக்கு எக்ஸ்ல வந்து ஒரு எரர் வரும். தெரியுதா? உடனே எக்ஸ்ல எரர் காட்டுது பாருங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம எக்ஸை ஃபில்டர் பண்ணிடுறோம். அதனாலதான் இங்க எரர் காட்டல. இங்க ஃபில்டர் ஆயிட்டு தான் உள்ள வருதுன்னு. நாம ஏன் ப்ரிஃபரபிளி ஏவை யூஸ் பண்றோம்னா எக்ஸை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர்டு வேல்யூவை தான் ஏக்குள்ளேயே நம்ம கொண்டு போயிருக்கோம். சோ ஏ இஸ் அ மோர் ஃபில்டர்ட் வேல்யூ. ஏயோட ஆக்சுவல் டேட்டா டைப்பே இன்டீஜர் தான். அப்படி இருக்கப்ப நம்ம ஏவை யூஸ் பண்றோம்னா டெஃபினெட்லி இட் ஹாஸ் an integer. ஆக்சுவலா இந்த இடத்துல எக்ஸை யூஸ் பண்ணாலே டெஃபினெட்லி ஹாஸ் an integer தான். எனக்கு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இட் டெஃபினெட்லி ஹாஸ் an integer, it will work, no problem. ஆனா ஏக்குள்ள நம்ம இன்ட மட்டும் தான் வைப்போம். எக்ஸ்குள்ள மேபி இன்ட் இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கப்போ it will be like a dirty code if you use x there, but still it will work. அது வந்து தப்பு கிடையாது. ஆனா when you use a, நீங்க வந்து ஒரு டர்ட்டியான விஷயத்த ப்ராப்பர் இன்டீஜரா மாத்தி அந்த ப்ராப்பர் இன்டீஜரை யூஸ் பண்றீங்க. ப்ரொசீஜர் எல்லாம் போற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ப்ரொசீஜர் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. யூ won't make a lot of mistakes. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு முன்னாடியே ஒய்க்கு வந்து செக் பண்ண போறோம். ஒய் கொஸ்டின் மார்க் டாட்லெட். ஏன்னா எனக்கு வந்து ஒய் தப்பா இருந்தாலும் உள்ள எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடக்கூடாது. புரியுதா என்னோட நீட் என்னன்ட்டு? இப்ப நான் இந்த மாதிரி போடாம இது கீழே ஒய்ய போட்டுருந்தேன்னா அப்ப என்ன இருக்கும்? இந்த ரெண்டு உள்ள போயிட்டு ஒய்க்குள்ள போயிருக்காது. கரெக்டா இந்த மாதிரி நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? இப்ப இது ரெண்டும் ஆட் ஆயிரும். ஒய் மட்டும் தப்புங்கிறனால ஒய் ஆட் ஆகாது. அப்ப என்னன்னா ஒரு அந்த அறையில ஒரு சில இடத்துல யாரோ ஒருத்தரோட மார்க் மட்டும் அங்கங்க இல்லாம போகும். அது நம்ம குழப்பம். ஒண்ணு தப்பா இருந்தா எதுவும் ஆடக்கூடாது. இதுதானே பெட்டர். உங்களுக்கு அப்படிதானே ஃபீல் ஆகுது. அதனால எக்ஸும் கரெக்டா இருந்து உள்ள வந்து ஒய்யும் கரெக்டா இருந்தாதான் இது எல்லாமே ஆட் ஆகும். எப்படி நான் போட்டுக்கிறேன்? ஓகே, இப்ப இதுக்கப்புறம் என்னன்னா நேம்ஸ், ஏஜ் அண்ட் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் டாட் ஆட். அது மார்க்ஸ் தான் வச்சிருந்தோம். அது மார்க் வச்சிட்டோமோ? ஆமா, மார்க் வச்சிட்டோம். மார்க் டாட் ஆட் இட். ஏன்னா இதுக்குள்ள இட்டே கொடுத்துக்கலாம். இப்ப கடைசியா வந்து இட்டு தானே வந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகே, அதுவும் ஃப்ளோட்டை தான் அக்செப்ட் பண்ணோம். இங்கே நம்ம ஃப்ளோட்டை தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது இந்த அரேவை கிரியேட் பண்ணி முடிச்சோம். ஓகேவா? அப்போ நான் கொடுத்த 5 பேருக்கு பேரும் ஒவ்வொரு தடவை நான் சேவை கிளிக் பண்றப்ப இதுக்குள்ள போய் 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 சேவ் ஆகிட்டே வந்துடும். பட் தட் டசன்ட் எண்ட் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ். இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கு எனக்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்குறேன். மெடல், ஐ மைட் கிவ் அ மெடல் டிபெண்டிங் அப்பான் ஹூ ஆன்சர்ஸ். இந்த கெட் பர்சன் இருக்குல்ல, இதுக்குள்ள நான் என்ன கோட் எழுதுவேன்? நான் இப்போ வந்து 1 2 3 4 5 ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். 5 பேர் இருக்காங்க. எனக்கு 2னா நான் 2வது ரெஜிஸ்டர் பண்ண மைத்ரேயி டீடைல்ஸ் மட்டும் வரணும். 5னா லாஸ்டா ரெஜிஸ்டர் பண்ண விஷால் டீடைல்ஸ் மட்டும் வரணும். இதை நான் எப்படி என்ஷூர் பண்ணலாம்? கம் ஆன் கைஸ், டெல் மீ. யோசிக்கிறீங்களா? ஓகே, யாருக்கு ஐடியாவே இல்லை கை தூக்குங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே ஐடியா இல்லை. என்ன யோசனை மைண்ட்ல ஒரு ஐடியாவே வரல. ஓகே, அப்போ உன்னை வச்சே பண்ணுவோம். இப்போ உனக்கு தான் ஐடியா வரப்போகுது. சுத்தமா ஐடியா இல்லாம பிளாங்கா இருக்குல்ல, அப்ப யூ நீட் டு ஆஸ்க் அ கொஸ்டின். இப்போ எனக்கு 5 பேரோட டீடைல்ஸ் இருக்கு. இதுல யாரோ ஒருத்தர் டீடைல நான் பிரிண்ட் பண்ணும். இந்த யாரோ ஒருத்தர் டீடைல்ல யாரு டீடைல் யூசர் தான் சொல்ல போறாங்க. கரெக்டா? யூசர் எந்த இடத்துல சொல்லுவாங்க? இரு, நீயே சொல்லு. யூசர் தான் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க 2வது பர்சனோட டீடைல பிரிண்ட் பண்ணிட்டு. அதை யூசர் இந்த ஆப்குள்ள தானே சொல்ல போறாங்க. இந்த ஆப்ல யூசர் எந்த இடத்துல சொல்ல போறாங்க? இதுல வந்து அவங்க எங்கேயா சொல்லணும்ல, எங்க சொல்லுவாங்க? இல்ல இல்ல, யூசர் வந்து 2வதா நான் கொடுத்தவனோட டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த 2வதாங்கிறது எங்க கொடுப்பாங்க? அவங்களுக்கு I2 எல்லாம் தெரியாது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எந்த பாக்ஸ்ல கொடுப்பாங்க? ரோல் நம்பருக்குள்ள கொடுத்து கெட் கொடுப்பாங்க. கரெக்டா? புரியுதா இல்லையா? அவங்க வந்து ட்ரூ நீங்க கொடுத்து கெட் கொடுத்தாதான் நீ ட்ரூ டீடைல்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன தேவை? எங்க அவங்க என்ன கொடுக்குறாங்கிறது. அதை எப்படி வாங்குவேன்? சொல்ல, அதுக்கு உனக்கு கோட் தெரியும்ல. i4 டாட் வேல்யூ எடுத்தாச்சு. ஆனா அது வந்து இப்போ இதா இருக்குது, ஸ்ட்ரிங்கா இருக்கு. என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட்? இதுலயும் I2 I3 ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு. கரெக்டா? நாம அதை எப்படி நம்பரா மாத்திருக்கோம்? இன்டர்னல் எப்படி அந்த மாதிரி கொடுத்திருக்கீங்க. இந்த क्वेश्चन மார்க் டாட் அது சொல்லுங்க. சரி, இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? நீ வந்து உன்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு கிளியரா நம்பிட்டு இருக்க. ஓகே, 5 மினிட்ஸ் என்ன பண்ண போற? நீ அதே நம்பிட்டு இருக்கியா? அப்படியே ஆமான் மண்டி ஆட்டிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பட் உங்ககிட்ட மட்டும் நான் பேசல. அந்த சிச்சுவேஷன் இருக்க நான் எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்ப அவளை சூஸ் பண்ணேன்னா, அவ வந்து எனக்கு எதுவுமே ஐடியாவே இதுல இல்ல, இப்ப என்ன பண்ணுங்கிறது கை தூக்கலாம். சோ ஷீ இஸ் இன் 0 சிச்சுவேஷன். உங்களால உங்களை யாருனாலையும் ஏன் லெவல்ல நீங்க இல்ல, கம்ப்ளீட்டா ஆன்சர் தெரிஞ்ச அளவுக்கு.
அப்போ இங்க நான் இருக்கேன், இங்க இருக்கா, நீங்க ஒவ்வொருத்தரும் நடுவில் இருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி செஷன் நம்மளோட கோல் ஒண்ணுதான், எல்லாருமே என் லெவலுக்கு வரணும். அப்ப the best person to start off with is ஏன்னா அவ இங்க இருக்கா, அவ வந்து கொஞ்சம் மேல வந்தோடனே அவ மேபி கோகிலாக்கு ஈக்குவலா வந்துருவா. அப்ப கோகிலாவோ அவ்வளவு சேர்ந்து அடுத்த ஒரு ஸ்டெப் மேல வரலாம். இப்படியே வந்தா ஒரு பாயிண்ட் நீங்க எல்லாருமே இந்த லெவல் ரீச் பண்ணிடுவீங்க. ஓகே, புரியுதா? சோ அவ்வளவுதான் we are going to do. So wake up, இங்க பாரு, just start believing that you can do something now. நம்பறியா? ஓகே, with full confidence. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒண்ணு டைப் பண்ணும், ஆனா யூ ஹாவ் ஜீரோ ஐடியா. நம்ம என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. ஓகே, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல அடிக்கடி வரும். until you reach a point, மேபி அடுத்த 2 to 3 months குள்ள உனக்கு அடிக்கடி இந்த பாயிண்ட் வரும். அப்ப நீ என்ன பண்ணணும், உனக்கு தெரிஞ்சதை உன்னால முடிஞ்சதை நீ முதல்ல பண்ணணும். இந்த இடத்துல வாட் பெஸ்ட் திங் யூ கேன் டூ நவ் இஸ், நம்ம எத்தனாவது பர்சனோட டீடைல்ஸ் நம்ம முதல் பர்சன் டீடைல்ஸ் பண்ணுமா, ரெண்டாவது பர்சன் டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுமா, மூணாவது பர்சன் டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுமா, நாலாவது பர்சன் டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுமா, அஞ்சாவது டீடைல்ஸ் பர்சனோட டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணுமாங்கிறதுல யூசர் மேபி ரெண்டாவது பர்சனோட டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். உனக்கு ரெண்டாவது பர்சனோட டீடைல்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு ஐடியாவே இல்லை. ஆனா யூசர் ரெண்டாவது தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கிற டேட்டா உனக்கு பிரிண்ட் பண்ண தெரியும்ல. இதுக்கு உன்னால கோட் எழுத ட்ரை பண்ண முடியும்ல. ரெண்டாவதா யூசர் சொல்லிருக்காங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, அவங்க கொடுத்துருக்காரு 2ங்கிற நம்பர். இங்க அவங்க என்ன நம்பருங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி பிரிண்ட் பண்ண தெரியாதா? தெரியும் தானே? அப்ப அதுக்கான கோட் நீ எனக்கு சொல்றியா? அதுக்கு அரே தேவையா என்ன? இங்க பாரு, இங்க யூசர் 2 அடிச்சாங்கன்னா எனக்கு CL 2 வரணும், யூசர் 3 அடிச்சாங்கன்னா எனக்கு CL 3 வரணும். அப்ப என்ன பண்ணுவ? CL குள்ள ஓகே, இது எது கூட பைண்ட் ஆயிருக்கு? i4.value. ஓகே, அப்ப நான் இங்க 2 அடிச்சேன்னா அந்த 2 எதுக்குள்ள இருக்கும்? இது i4.value இருக்கும். அப்போ நான் அந்த 2 பிரிண்ட் பண்ணனும்னா எதை பிரிண்ட் பண்ணனும்? புரியல சார். நான் இந்த 2 இங்க 2 அடிச்சிடுறாங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணோனே CL 2 வரணும். எனக்கு அவ்வளவுதான். அப்ப CL2. ஓகே, நான் CL 2 கொடுத்துறேன். அப்ப இங்க CL 2 கொடுத்தா வருமா? கண்டிப்பா வரும். நான் இங்க 2 அடிச்சு இதை நான் கொடுத்துறேன்னா இங்க CL 2 வரும். ஆனா நான் இங்க 3 அடிச்சு கொடுத்தேன்னா அப்ப என்ன வரும்? அப்பயும் 2 தானே வரும். எனக்கு 3 அடிச்சா எனக்கு 3 வரணும், 5 அடிச்சா 5 வரணும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன தரணும்? தெரியுதுல்ல உனக்கு? அப்போ உனக்கு வந்து கொஸ்டின் தான் புரியல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதை விட பெருசா உன்னை நான் கேட்கறேன் நம்பிட்டு இருக்கிறேன். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் அதை விட்டு கீழே வா. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக ட்ரை பண்றேன். சோ இப்போ i4.value நம்ம பிரிண்ட் பண்றோம். முதல்ல அது பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? இங்க வந்து நான் வந்து 4 அடிச்சிடறேன். இப்போ நான் கெட் கொடுக்குறேன், 4 பிரிண்ட் ஆயிடுச்சா? சோ விச் மீன்ஸ் we are perfectly on track. ஓகே, இப்போ i4.valueக்குள்ள 4 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நேம்ஸ்ங்கிற அரேல என்ன இருக்குன்னு யோசி. இப்போ இந்த நேம்ஸ்ங்கிற அரே இருக்கா? இந்த அரே எப்படி இருக்கும்? ராம்குள்ள இதுக்குள்ள எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அவ பேர் என்ன, ஸ்வேதா. அடுத்தது உன் பேர் ரொம்ப கஷ்டம், எம்மன் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது ஜனா. அடுத்தது ஜோஸ்வா, ஜோசின் போட்டுக்கிறேன். அடுத்தது விஷாக். இப்படி இருக்கா? இப்போ இதுல நான் 4th ரெஜிஸ்டர் பண்ண பர்சன் யாரு? இது ஃபர்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ண, செகண்டா ரெஜிஸ்டர் பண்ண, தேர்ட், 4th. இந்த 4th JOS தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இதுல இருக்கிற JOS இப்ப நான் எடுத்து பிரிண்ட் பண்ணா போதும். இப்ப நான் இந்த நேம்ஸ கொடுத்துட்டேன்னா இந்த நேம்ஸ்ல இருந்து உனக்கு JOS பிரிண்ட் பண்ண தெரியுமா? எப்படி பண்ணுவேன்? CL குள்ள நேம்ஸ் கொடுத்து அந்த 4th தான பிரிண்ட் பண்ணுவீங்க. அப்ப 4 வரும். 4 கொடுத்தா 4 வராது, ஏன்னா 0ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஜோஷ் வந்து 3. 0 1 2 3 கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்க CL போட்டு இதுக்குள்ள என்ன கொடுக்கணும்? நேம்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல 3 கொடுத்தா இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? JOS பிரிண்ட் ஆகும். ஆனா அப்ப நான் இங்க வந்து 2 கொடுத்தாலும் ஜோஸ் தான் பிரிண்ட் ஆகும், 5 கொடுத்தாலும் ஜோஸ் தான் பிரிண்ட் ஆகும். இங்க வந்து அதே ப்ராப்ளம். அப்ப நான் இங்க என்ன கொடுக்கணும்? இப்ப வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பான் என்ன பண்ணுன்ட்டு. நீ என்ன தப்பு சொல்லி புரிஞ்சிருச்சாடா? அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? புரியுதா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும்ட்டு? இவ்வளவுதான். ஓகே, we'll ask another question. இப்போ எனக்கு மொதல் பர்சன் பேர் பிரிண்ட் பண்ணும். அப்போ நான் இங்க வந்து 1 கொடுக்குறேன். அப்ப CL என்ன வரும்? சொல்லு. 1 வரும். நேம்ஸ்குள்ள நான் இப்ப வந்து என்ன நம்பர் போடணும்? 0. ஓகேவா? இந்த பேரை நம்ம முதல்ல கீழே எழுதி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி கூட நீங்க ப்ரோக்ராம் எழுதணும். ஒன்னுங்கிறத யூசர் கொடுத்தாங்கன்னா நம்ம நேம்ஸ் ஆஃப் ஜீரோ பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்க வந்து யூசர் 2 வேணும்னு கொடுக்குறாங்க. 2ங்கிறது வேணா இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 1 அது ஓகே. இங்க என்ன வரும்? 2 2 வரும். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 1 3 கொடுத்தாங்கன்னா i4 வேல்யூ வந்து இங்க 3 வரும். பிராக்கெட்ஸ்குள்ள 2 வரும். அப்போ 1 கொடுத்தா 0 பிரிண்ட் ஆகும், 2 கொடுத்தா 1 பிரிண்ட் ஆகும், 3 கொடுத்தா 2 பிரிண்ட் ஆகும். இப்போ ஒரு பேட்டர்ன் தெரியுதா? அந்த பேட்டர்ன் என்ன? i4 டாட் வேல்யூக்கும் இங்க வர வேண்டிய நம்பருக்கும் ஒரு பேட்டர்ன் தெரியுதா? இங்க வந்து i4 டாட் வேல்யூ இருக்கு, இந்த இடத்துல வந்து இங்க வர வேண்டிய நம்பர் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் உனக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதா இல்லையா? இதை விட இது ஒண்ணு அதிகமா இருக்கு. கரெக்டா? ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் உனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் என்ன? இதை விட இது ஒரு நம்பர் பெருசா இருக்குது. 3க்கும் 2க்கும் உனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் என்ன? இதை விட இது ஒரு நம்பர் பெருசா இருக்கு. இப்போ எனக்கு 1 வந்து நீ எப்படி 0வா மாத்துவ? 1ன்னு உனக்கு ஒரு நம்பர் இருக்கு, இதை வந்து எப்படி நீ 0வா மாத்துவ? ஒன்னு கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி ஏதோ ஒரு பண்ணி எனக்கு 1 0 ஆகும். என்ன பண்ணுவேன்? -1. அதே -1 2க்கு பண்ணா அங்க வந்து 1 வந்து கரெக்டா? அதே -1 3க்கு பண்ணா 2 ஆயிருமா? அப்போ நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இப்ப சொல்லு பார்க்கலாம். இங்க 0க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? இது அவளே சொல்லிட்டோம். யாருக்கு க்ளூ எடுத்து கொடுங்க? உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சா? யாருக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு? கேள்விங்க உனக்கு தெரியாதா? இன்னும் தெரிஞ்சிச்சா? அது கரெக்டா தெரியலன்னா உனக்கு தெரியலன்னு அர்த்தம். கிளாரிட்டி இஸ் வாட் மேட்டர்ஸ். சரி, யோசிங்க. இந்த இடத்துல லைக் சி 1ங்கிறது என்ன? எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ள இருக்கா? இதுக்குள்ள இருக்கா? i4 2ங்கிறது எதுக்குள்ள இருக்கு? i4 3ங்கிறது எதுக்குள்ள இருக்கு? அப்போ 1 வந்தா 1ல இருந்து -1 பண்ணும், 2 வந்தா 2ல இருந்து -1 பண்ணும், 3 இருந்தா 3ல இருந்து -1 பண்ணும். அப்ப எதுல இருந்து -1 பண்ணும்? i4 டாட் வேல்யூல இருந்து -1 பண்ணும். இப்ப i4 டாட் வேல்யூல இருந்து -1 பண்ணா இங்க நீ பாஸ் பண்ண வேண்டிய நம்பர் கிடைச்சிடும். அப்போ i4 டாட் வேல்யூ -1 நீ எங்க கொடுக்கணும்? அவ்வளவுதான். புரியுதா? இந்த இடத்துக்குள்ளேயே போய் i4 டாட் வேல்யூ -1 போட்டீங்கன்னா எரர் தான் வரும். ஏன்னா i4 டாட் வேல்யூங்கிறது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். அப்ப நாம என்ன பண்ணணும்? இது நீயே சொல்லு. இப்படிதான் ப்ரோக்ராமிங். நீ எதாவது பண்ணினா ஒரு எரர் தான் வரும், ஆன்சர் வராது. இப்ப இந்த எரர் வந்தா நீ என்னாலா இது இதை பண்ணாலும் எரர் வருது, எங்க போனாலும் ஒரு முட்டை கட்டுதே யோசிக்காத. எப்படி யோசினா இந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனை பண்ணிங்க எவ வேணாலும் வந்து இதை பண்ண முடியும். கரெக்டா? எந்த குப்பனோ சுப்பனோ வந்து கூட இதை சால்வ் பண்ண முடியும். இப்படிலாம் இது நம்மள நச்சறதுனாலதான் நம்மள மாதிரி அறிவாளிங்க மட்டும்தான் வந்து இதை சால்வ் பண்ண முடியுது. நமக்கு மட்டும்தான் அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிது. சோ இப்ப இருக்கிறது வந்து நமக்கு கிடைச்ச கிளாஸ் கிடையாது, இப்படி இருக்கிறது நமக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் பிளெஸிங். நினைச்சு பாருங்க, எதை அடிச்சாலும் ஆன்சர் வந்துரும்னா ரோட்ல படுத்து பிச்சை எடுக்கிறவங்க கூட அசால்ட்டா வந்து கோட் எழுதிட்டு போய் அவன் பாட்டி நம்ம வாங்குற சம்பளத்தை வாங்கிட்டா நமக்கு டிமாண்ட் குறைஞ்சு போயிடும், நம்மளால அதிக சம்பளம் வாங்க முடியாது. இதை பண்ணக்கூடியவங்களே அதிக மூளை இருக்கிறவங்க. அப்ப இருக்கிறனாலதான் இந்த ஆதாரம் எல்லாம் ஃபில்டர் ஆயிடும். நம்மள மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது நமக்கு நல்லது தானே? அப்போ ஒரு டிடெக்டிவ் மாதிரி சால்வ் பண்ண பார்க்கலாம். இவர் யூ நோ த ப்ராப்ளம், i4 டாட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்குது, யூ நோ த ஆன்சர். உனக்கு அது இன்டீஜரா இருந்தாதான் -1 பண்ண முடியும். இது எப்படி இன்டீஜரா மாத்துவ? சொல்லு. இங்க ஆல்ரெடி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங் எப்படின்ட்டா மாத்தணும்? இங்க தெரியுது இல்ல? அதை பண்ண அவ்வளவுதான். டாட் 2 இன்ட் போடு. ஒன்னு இன்னொன்னா மாத்தணும்னாவே டாட் 2 இன்ட் ஸ்ட்ரிங். அவ்வளவுதான், எரர் போயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ணிட்டோம். இப்போ வரும், நம்ம கொடுத்தோம்னா டீடைல்ஸ் கொடுத்தோம்னா வந்துடும். செக்கே வேணாலும் அது செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றோம், கண்டிப்பா வந்துடும். ஆனா என்னன்னா நம்ம நேம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணா பார்த்தா இதே மாதிரி ஏஜ் பிரிண்ட் பண்ணோம், அதே மாதிரி வேற என்ன இருக்கான டீடைல்ஸ்ல மார்க். அப்ப என்ன பண்ணுவோம்? நானு இது அவளே சொல்லிட்டோம். சொல்லு. இதே மாதிரி சிஎல் மார்க் கொடுத்து இதே சிஎல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணும்? மார்க் நேம் எதுக்கு பதிலா நேம்ஸ் வந்து மார்க் மாத்தணும். அப்புறம் i3 டாட் வேல்யூ ஏன் மார்க் i3. ஓ இல்ல வளராதே. அப்ப i4 டாட் வேல்யூ கூட நேம்ஸ் இருக்கா? வேற எதுவும் மாத்தவில்லை. அவ்வளவுதான்.
இதை மட்டும் போட்டா போதும். ஏன்னா இங்க நீ வந்து இன்டீஜர் தானே கொடுத்தாகணும். இது வந்து ஒரு அரேவோட பொசிஷன் இல்ல, அரேவோட பொசிஷன் ஆல்வேஸ் இன்டீஜர் தானே. புரியுதா? நீங்க கொடுக்கறது வந்து ஆன்சர் கிடையாது, அரேவோட பொசிஷன். இப்ப 3 கொடுத்தா 3க்குள்ள யாரு பேர் இருக்குதுங்கிறது தான். 3ங்கிறது வந்து 1 2 3 4 தானே போகும், 3.5 தான் வரும். நீ வந்து வெறும் இங்க இருக்கிறது தானே கொடுக்குற, 1 2 3 4 அதுதானே கொடுக்குற. புரியுதா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம சிஎல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க கரெக்டா பண்ணி இருந்திருந்தாங்கன்னா சிஎல்குள்ள நீங்க போய் சும்மா சிஎல்னு போட்டு நேம்ஸ் கொடுத்தாவே எல்லாத்து பேரும் பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஃபுல் அரே பிரிண்ட் ஆயிருந்தானே. சிஎல்னு கொடுத்து சும்மா மார்க்னு கொடுத்தாவே ஃபுல் அரே பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி சிஎல்னு கொடுத்து வெறும் ஏஜ்னு கொடுத்தாவே ஏஜோட ஃபுல் அரே பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? அப்போ நம்மளது வந்து எல்லாமே ஒர்க் ஆகணும் இஃப் சிஎல் ஃபங்க்ஷன். ஸோ முதல்ல வந்து ஒரு 5 பேர் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்வேதா, ஏஜ் வந்து 10, மார்க் வந்து 11. சேவ் ஆச்சுன்னா தெரியல, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம கெட்டா செக் பண்ணி பார்க்கலாம். கெட்டா கொடுத்தா ஸ்வேதா வந்துச்சு, அப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ரெஜிஸ்டர் பண்ணோம், எம்ஏ கொடுக்கலாம். கஷ்டமா இருக்குது, 15 வயசு 13 மார்க், அவ்வளோ மார்க் வாங்க மாட்டாங்க, ஃபெயில் ஆயிடுவாரு. சேவ் கொடுத்தாமா. இப்போ அடுத்தது ஜனா, இங்கே ஈஸி இருக்குது, 20 மார்க், 50 வயசா 15 மார்க், சேவ். அடுத்தது ஜோஸ், 2 வயசு 1 மார்க். தலைவன் 2 வயசு இஸ்ரோ லெவலுக்கு போயிருக்கான். நீங்க வந்து அப்படியா? விஷாக்கு 21 வயசு 17 மார்க், சேவ். ஓகே, இப்ப பார்க்கலாம் எல்லாத்தையும் டீடைல் பிரிண்ட் ஆகுதான்ட்டு. இப்ப கெட்டால் கொடுத்தீங்கன்னா சிஎலோட பவர் தான் மொத்த அரேவுமே பிரிண்ட் பண்ணிடும். தெரியுதா? இப்ப பாருங்களேன், 0th பொசிஷன்ல ஸ்வேதாவோட எல்லாமே இருக்கும், எல்லா ஸ்வேதாவோட டீடைல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மைத்ரேயோட எல்லா டீடைல்ஸ் இருக்கும். செகண்ட் பொசிஷன்ல ஜனாவோட எல்லா டீடைல்ஸ் இருக்கும். தேர்ட் பொசிஷன்ல ஜோஷுவாவோட எல்லா டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலா 4th பொசிஷன்ல விஷாக்கோட எல்லா டீடைல்ஸ் இருக்கும். ஸோ டீடைல்ஸ் ஆர்டரா மேட்ச் ஆகுது. தெரியுதா? பேரல் அரேஸ் பக்காவா இருக்கா? இப்ப அப்படியே பேரல் லைன்ஸ் மாதிரி இருக்கா பேரல் அரேஸ் பாக்குறதுக்கு? இப்போ ஃபைனலி வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் நாம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நான் வந்து 3 கொடுத்தனா 1 2 3 ஜனாவோட டீடைல்ஸ் பிரிண்ட் ஆகணும். பாப்போமா? ஜனாவை தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா கம்ப்யூட்டர் தான் 0 1 2 3 நாம 1 2 3 தான் வருக்காக -1 போட்டோம். -1 போடலினா ஜோஷோட டீடைல்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு குயிக்கா உங்களுக்கு அவுட்புட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அகைன் ஜஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர். புரிஞ்சிச்சுலாம் எல்லாத்துக்குமே கிளியரா? எல்லாத்துக்குமே தெளிவா புரிஞ்சுது என்னன்ட்டு. இதுக்காக நான் இவ்வளவு டைம் எடுத்து பண்ணேன். ஒரே கோடு உங்களுக்கு புரியணுங்கிறது தான். இப்போ வேர் ஆர் வி? இங்கதான் சேவ் இருக்கா? இல்ல எங்கயா சேவ்? ஆமா, சேவ் தான். சோ நம்ம சேவ் கொடுத்தோன்னே i1 டாட் வேல்யூ, x-குள்ள i2 டாட் வேல்யூ, y-குள்ள i3 டாட் வேல்யூ வந்திருக்கும். அப்போ ஸ்வேதால i1 டாட் வேல்யூ அது நேம்ஸ்குள்ள போய் ஆட் ஆயிருக்கும். சோ இமீடியட்டா என்ன இது வந்து நீங்க இமேஜின் பண்ணுங்க. நான் வந்து அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போறேன்னு சொல்ல. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, see imagine with me, come on, எல்லாம் wake up, imagine with me, even the ones who are watching on camera. இப்போ இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஸ்வேதா. இமேஜின் பண்ணுங்க, இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? 11 மார்க்ஸ். ஓகேவா? தெரியுதா கண்ணுக்கு? இங்க ஸ்வேதா உங்க கண்ணுக்கு தெரியணும், இங்க 10 வயசு உங்க கண்ணுக்கு தெரியணும், 11 மார்க்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியணும். அது தெரிஞ்சிச்சா யூ ஆர் வித் மீ. தெரியுதா? இப்போ நான் சேவ் பட்டன் கொடுத்துட்டேன். உடனே என்ன ஆகுது? இந்த இடத்துக்கு இப்படிதான் நீங்க உங்க ப்ரோக்ராம் ஆக்சுவலா வந்து ரியல் ப்ரோக்ராம் திஸ் இஸ் ஹவ் யூ வில் அவுட்புட் ட்ரேஸ். இப்ப நீங்க வந்து சேவ் கொடுத்த உடனே இந்த டீடைல்ஸ் அப்படியே இங்க வரும். அப்போ i1 டாட் வேல்யூ இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். வெரி குட். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? i2 டாட் வேல்யூ கிட்ட 10 வந்து என்ன கலர்ல வரும்? அப்ப இது மொத்தமும் என்னவா மாறும்? 10ங்கிற நம்பரா மாறும். இப்போ x-குள்ள என்ன இருக்கும்? அப்ப x-குள்ள இருக்கிறது a-குள்ள போமா? a-குள்ள என்ன இருக்கு? அப்ப இங்க 10 போகும். அதே மாதிரி i3 டாட் வேல்யூக்குள்ள என்ன இருக்கும்? இப்போ அந்த 11 வந்து ஃப்ளோட்டா மாறப்ப என்னவா மாறும்? பக்கா. y-குள்ள என்ன இருக்கு? 11.0.
இப்போ அந்த ஒய்க்குள்ள இருக்கிறது வந்து இட்டுக்குள்ள போய் இங்க வந்து 11.0 ஆகும். சோ இப்போ இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு. அப்படியே அந்த 3 அறைக்குள்ள வந்து முதல்ல புஷ் ஆயிரும். 10 நம்ம இங்க இங்க என்ன இருக்கும். நீங்க என்ன பாருங்க, இந்த அரேஸ்லயே பாருங்க. இங்க நான் வந்து ஏஜ் கீழே தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ 10 இங்க வரப்ப ஆக்சுவலி 11.0 தான் வரும். இன்னும் இங்க வந்து டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகாது கோட்லிங்ல. ஆனா ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கும். பக்காவா நம்ம சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே, மார்க்குள்ள என்ன போயிருக்கும் 11.0. நான் வந்து இப்ப குயிக்கா முடிக்கணுங்கிறதுக்காக 2 பேர் தான் கொடுக்க போறோம். 1 and 2 மட்டும் கொடுத்து ஆன்சர்ஸ் எடுத்துக்க போறோம்னு வச்சுக்கோம். ஓகே, சோ செகண்ட் பர்சன் வந்து நம்ம லாஸ்டா கொடுத்த விஷா கோட் டீடைல்ஸ். ஓகே, இப்போ நான் மறுபடியும் விஷா கோட் டீடைல்ஸ் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். இப்போ கமெண்ட் டெல் மீ, இந்த இடத்துல என்ன இருக்கும். சோ இத என்ன ரிட்டர்ன் பண்ணும். தெரியுதா, வெரி குட். சொல்லு, இப்போ இந்த இடத்துல என்ன வரும். வெரி குட். அப்ப இத என்ன ரிட்டர்ன் பண்ணும். 21 நம்பர். எக்ஸ்குள்ள என்ன இருக்கும். இங்க என்ன இருக்கு. அப்ப இது என்னவா மாறும். அப்ப ஒய்க்குள்ள என்ன இருக்கு. வெரி குட். இப்போ இங்க இது வழியா ஏக்குள்ள என்ன போகும். ஒய் வழியா இட்டுக்குள்ள என்ன போகும். ஓகே, இப்போ I1 டாட் வேல்யூக்குள்ள என்ன இருக்கு. இங்க ஏக்குள்ள என்ன இருக்கு. இங்க இட்டுக்குள்ள என்ன இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. I1 டாட் வேல்யூக்குள்ள ஏக்குள்ள இட்டுக்குள்ள பக்காவா இருக்கீங்க. ஓகே, இப்ப ஸ்வேதா கமா என்ன பண்ணும். 10 கமா 11.0 கமா புரிஞ்சுதா என்ன இருக்குன்ட்டு. இப்ப நான் என்ன பண்றேன்னா கெட் ஆல் கொடுக்குறேன். அப்ப நேம்ஸோ பிரிண்ட் ஆகும், ஏஜோ பிரிண்ட் ஆகும், மார்க்கோ பிரிண்ட் ஆகும். கரெக்டா. நேம்ஸ்குள்ள என்ன இருக்கு. 2 பிரிண்ட் ஆகும். மார்க்குள்ள என்ன இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், லாக் அப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் பாருங்க. தெரியுதா. ஸ்வேதா விஷாக் வந்துருச்சு. மார்க்குள்ள என்ன இருக்கு. பக்காவா. ஏஜ்குள்ள என்ன இருக்கு. பக்காவா வந்துருச்சா. இவ்வளவுதான். ஓகே, அடுத்தது ஃபைனல் அவுட்புட் ட்ரேஸ். இதை முடிச்சோம்னா எல்லாமே முடிஞ்சது. இந்த இடத்துல நான் வந்து 1 கொடுக்குறேன். அப்ப யாரோட பேர் பிரிண்ட் ஆகும் பாத்தலாமா. இப்ப பாருங்க, அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்ட பாரு. இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறதுல 4 அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போற. நீங்க கவனிக்க போறீங்க. இப்ப 1 கொடுத்து நான் கெட் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த கெட்டுங்கிற இதுக்குள்ள போகும், கெட் பர்சனுக்குள்ள போகும். ஓகே, I4 டாட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இதோட 2 int வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 - 1 வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். நேம்ஸ் ஆஃப் 0க்குள்ள என்ன இருக்கு. ஸ்வேதா பிரிண்ட் ஆயிடும். ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும். நான் 0 கொடுத்துருந்தா ஸ்வேதா தான் பிரிண்ட் ஆயிருக்கும். நான் 0 தானே கொடுத்துருக்கேன், நான் 1 தானே கொடுத்துருக்கேன். கொடுத்து பாக்குறேன் பாருங்க, பிரிண்ட் ஆச்சா ஸ்வேதா. பட் அடுத்தது 11 பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டான்னு பாப்போமா. I4 டாட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் 10. இது I4 டாட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். I4 டாட் வேல்யூ 1 தான். I4 வந்து இது கூட தானே பைண்ட் ஆயிருக்கு. சோ 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். பாத்தீங்களா, எல்லாருமே புரியாம இருக்கீங்க. 1/2 int வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 - 1 என்ன ரிட்டர்ன் பண்ணும். அதே 0. அப்ப அதேதான் இதுக்கும் நடக்கும். கரெக்டா. அப்ப இதுவும் அதே 0 தான் இருக்கும். மார்க் ஆஃப் 0க்குள்ள என்ன இருக்கு. ஸ்வேதா வாங்க மார்க் 11 மார்க்ஸ். ஏஜ் ஆஃப் 0க்குள்ள ஸ்வேதாவோட ஏஜ் 10 வயசு. பக்காவா வந்துச்சா. இவ்வளவுதான். அதேதான் நான் வந்து 2 கொடுக்குறப்பையும். அப்ப என்ன ஆகும், கூட 1 எல்லாத்துலயும் ஆட் ஆயிருக்கும். கரெக்டா. அப்ப இதுவும் 1, இதுவும் 1, இதுவும் 1. சோ this technically means விஷாலோட டீடைல்ஸ் பிரிண்ட் ஆகும். பட் இங்க விஷால் பிரிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலா இங்க வந்து மைத்ரேயோட டீடைல்ஸ் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா. அவ்வளவுதான். That's all. Finally over after 1 hour.